சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்டெல் பிசி பில்ட் கேட்டிருந்தாரு. அதாவது Arc 770 அந்த கிராஃபிக்ஸ் கார்டில் ஒரு பிசி பில்ட் ப்ளஸ் அது கூடவே இன்டெலோட i3 1200F அந்த CPU பேர் பண்ணி. ஸோ இங்கே ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம் என்னன்னா, யாருமே இது வரைக்குமே இன்டெல் ஆர்க்கில் ஒரு பிசி பில்ட் கேட்டதே இல்லை. ஏன்னா இன்டெல் ஆர்க் ஜிபியூவை நிறைய பேர் ஹேட் பண்ணுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இப்போவுமே அந்த கிராஃபிக்ஸ் கார்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இப்போவுமே இது அண்டர் பர்ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இன்டெல் இதில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறையவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இந்த பிசி பில்ட் காம்பனன்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு லான்ச் ஆன டைமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. மெயினாக இதோட டிரைவர் ப்ராப்ளம், சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் தான். அதில் ஆல்மோஸ்ட் 80% எல்லா ப்ராப்ளமுமே இன்டெல் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே லான்ச் டைமில் பார்த்த அந்த பெஞ்ச்மார்க் எல்லாமே வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பெஞ்ச்மார்க் வித்தியாசமாக இருக்கும். அதாவது இன்னும் அதிகமாகவே FPS இருக்கும். ஸோ இதோட காம்படிட்டர் கிராஃபிக்ஸ் கார்டு எதுன்னு கேட்டிங்கன்னா RTX 3060 தான். RTX 3060 விட இதோட ஸ்பெக் ஷீட் எல்லாமே உண்மையிலே நல்லா இருக்கும், கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். அதே மாதிரி தான் கேமிங்லேயுமே இதால் RTX 3060 விட எல்லா கேமிங்லேயே பெட்டரான FPS கொடுக்க முடியும். இந்த வீடியோ எண்டில் இந்த CPU GPU பேர் பண்ண கேம் பிளே காட்டுறேன் பாருங்கள். உங்களால் இதில் 1440p ரெசல்யூஷனில் கூட கேம் பிளே பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இருக்காது. 1080pல ரொம்ப ஈஸியாகவே எல்லா கேமுமே அல்ட்ரா கிராஃபிக்ஸில் உங்களால் ப்ளே பண்ண முடியும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நிறைய பேர் அவாய்ட் பண்ணதுக்கு காரணமே ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த டைவர்ஸ் ப்ராப்ளம் தான். இன்டெல் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இனியும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்டெல் அவங்களோட நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டை 2025 தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அது வரைக்குமே நிறையவே டைம் இருக்குது. அவங்கக்கிட்ட 3 கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்குது ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக இன்னுமே நிறைய கேம்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. அதே வேளையில் நியூ டிரைவர்ஸுமே கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இன்டெல் கிட்ட ஆல்ரெடி டிரைவர் சாஃப்ட்வேர் டீம் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்டெல் ஒன்றும் புது கம்பெனி கிடையாது. அவங்க ஆல்ரெடி சிபியூக்கு டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தான். கிராஃபிக்ஸ் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இன்னும் புதுசு தான். ஸோ என்ன தான் ஸ்பெக்ஸ் பற்றி சொன்னாலுமே இதோட பெஞ்ச்மார்க் வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த பிசி பில்டுக்கு என்னென்ன காம்பனன்ட் சூஸ் பண்ணலாம்னா, ஸோ சிபியூக்கு அவரே சொல்லியிருந்தாரு i3யோட 12th gen CPU தான் 1200F. ஸோ அதையும் இங்கே சூஸ் பண்ணலாம். உண்மையில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான மிட்ரேஞ்ச் CPU தான். பட்ஜெட் கேமர்ஸ் எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி 8000+ ப்ரைஸிங்கில் தான் இருக்கும். 4 core 8 thread CPU, எந்த ஒரு பவர் சேவிங் கோர்ஸுமே கிடையாது. இது கேமிங்கில் AMDயோட 5500 பெட்டரான FPS கொடுக்கும். ஸோ கேமிங்க்கு கண்டிப்பாக இந்த CPU தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் காம்படிட்டர்ஸான CPUஸோடையுமே இதோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்புறம் தான் மதர் போர்டு கண்டிப்பாக நாம H610 மதர் போர்டு சூஸ் பண்ண போகிறதில்ல. நம்மக்கிட்ட பட்ஜெட் 17K வரைக்கும் இருக்குது. அதே வேளையில் நம்ம பேர் பண்ண போகிற கிராஃபிக்ஸ் கார்டு உண்மையிலேயே கொஞ்சம் ஹை எண்டான கிராஃபிக்ஸ் கார்டு. அதாவது RTX 3060 விடையுமே இது பெட்டரான FPS கொடுக்குற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அப்படின்னா கொஞ்சம் ஹெவியான கிராஃபிக்ஸ் கார்டு தான். அதுக்கேற்ற மாதிரி நல்ல மதர் போர்டு தான் சூஸ் பண்ணணும். ஸோ H610 நம்ம கம்ப்ளீட் அவாய்ட் பண்ண போகிறோம். ஸோ B660 தான் சூஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் டீசெண்டான பட்ஜெட்டில் இருக்க மதர் போர்டு தான் சூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஏஸ்ராக்கோட Pro RS மதர் போர்டு. இதோட ப்ரைஸிங் 11,000லேருந்து 12,000க்குள்ளே இருக்கும். B60ல ஒரு நல்ல பட்ஜெட் மதர் போர்டுனா இதுதான் நான் சொல்லுவேன். இதில் PCI Gen 4 சப்போர்ட் இருக்குது. அதே வேளையில் NVMEக்கும் PCI Gen 4 சப்போர்ட் இருக்குது. அப்புறமா Wi-Fi EQ இருக்குது. அதாவது நீங்கள் Wi-Fi இன்ஸ்டால் பண்ணணும்னா நாம PCI சிப்பா சின்ன ஒரு சிப்பாவே மதர் போர்டில் இன்ஸ்டால் பண்ணலாம். எந்த ஒரு பெரிய அடாப்டர்ஸுமே தேவைப்படாது. ஆஸ்ட்ரோக்கோட மோஸ்டான எல்லா மதர் போர்ட்லையுமே இந்த MG கொடுப்பாங்க. ஸோ இங்கேயும் அதையே கொடுத்துருக்காங்க. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது B660. ஸோ கண்டிப்பாக இதில் 13 ஜென்மே சப்போர்ட் ஆகும். அதாவது நீங்கள் 13 ஜென்னில் அப் டு i5 1300 வரைக்குமே உங்களால் பேர் பண்ண முடியும். நீங்கள் K சீரியஸ் CPUக்கு அப்டேட் ஆகினீங்கன்னா மட்டும்தான் ZT சீரியஸ் மதர் போர்டு போகலாம். அது வரைக்குமே நம்மளால் இந்த மதர் போர்டை யூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் இன்னுமே 13 Gen i3 இல்லைனா 13 Gen i5 போகிறீங்கன்னா இதே மதர் போர்டில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம மதர் போர்டு அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. மற்றபடி யூஸ்வலாக B60 மதர் போர்டோட எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி தான் இன்டெலோட Arc 770. இது ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம RTX 3060 கூட கம்பேர் பண்ணால் எல்லா கேம்ஸ்லுமே பெட்டரான FPS கொடுக்க முடியும். ஆனால் RTX 3060 கூட கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக இது பெட்டரான கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது தான். இது RTX 3060க்கும் 3060 Tiக்கும் மிடில் இருக்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான். இப்போ இதோட ப்ரைஸிங் 33,000 கொடுத்துருக்காங்க. லான்ச் பண்ண டைம் 14,000 இருந்துச்சு. அதனால தான் இது நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்க. அதாவது ஓவர் ப்ரைஸ்டு கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறமா நிறைய ட்ரைவர் இஷ்யூஸ். இப்போ என்னென்னா இன்டெல் ப்ரைஸும் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் RTX 3060 வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த கிராஃபிக்ஸ் கார்டில். அதே நீங்கள் RTX 3060 Ti வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா 3060 Ti கூட இதால் ஈக்குவல் பண்ண முடியாது. ஸோ 3060 போகிறீங்கன்னா இதையும் வேணா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அவங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த 16 GB RAM இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்கன்னா அதே சேம் டைம் இல்லை கேமிங்கும்
சிங்கிள் பிசியில் தாராளமாக பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராசஸரும் பேர் பண்ணால் போதும். அப்புறமா பவர் சப்ளை, நான் இங்கே பவர் சப்ளைக்கு ஒரு 750 வாட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கண்டிப்பாக இதில் ஃபீச்சரில் நம்ம அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியது CPU தான் இருக்கும். ஸோ அப்போ இன்னுமே பவர் தேவைப்படும். ஸோ நான் இங்கே 750 வாட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்குமே கொஞ்சம் அடிஷ்னலாக பவர் தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக 750 வாட் தான். நான் இங்கே எப்போவுமே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பவர் சப்ளையோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியான பவர் சப்ளை தான் போவேன். இங்கே நான் EVGயோட BR 750 பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது உண்மையிலே நல்ல ஒரு குவாலிட்டியான பவர் சப்ளை தான். இதில் நமக்கு தேவையான எல்லா நெசசரி ப்ரொடக்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல காம்பனன்ட்ஸ் கூட நல்ல பவர் சப்ளை ஃபயர் பண்ணுறது தான் எப்போயுமே அட்வைசபிளாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸிங் எப்போவுமே 5500 ஆல்மோஸ்ட் 6000 வரைக்குமே இருக்கும். ஸோ இப்போதைக்கு 5600 இருக்குது இதோட ப்ரைஸிங். அப்புறமா ரேம் இந்த i3 1200Fக்கு 3200 CL16 ரேமே போதுமானது தான். இதோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இந்த ரேம் வச்சு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்போவுமே பட்ஜெட் பில்டுக்கு A-Dataவோட D30 தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே A-Dataவோட D30 சூஸ் பண்ணுவோம். ஸோ இதை விடையுமே ப்ரைஸ் கம்மியான 3200 MHz ரேம் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. இருந்தாலுமே அதை ஏன் சூஸ் பண்ணலன்னா அது எல்லாமே CL22, இது CL16. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ரேமை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எதுக்காக இந்த ரேமை சூஸ் பண்ணியிருக்கோம்னு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ இங்கே நம்ம டோட்டலாக 16 GB, அதாவது 18:2 தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் டுவல் சேனல் ரேமை யூஸ் பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்புறமா கேபினட், கண்டிப்பாக நான் எப்போவுமே ஒரு ஏர் ஃப்ளோ கேபிள் மேனேஜ்மெண்ட் இதுக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஒரு பிசி பில்டுக்கான கேபினட்டை சூஸ் பண்ணுவேன். இங்கே நம்ம பட்ஜெட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால பெட்டரான கேபினட் சூஸ் பண்ணலாம். அதாவது 360 mm ஏஓ இருக்க மாதிரி இன்னும் ஃபீச்சரை நம்ம கேபினட் சேஞ்ச் பண்ணாமல் நம்மளால் மேக்ஸிமமாக எந்த கேபினட்டை சூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கேபினட் தான் சூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ இங்கே நான் A-Dataவோட SPG Defender Pro சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் இப்போ ட்ராப் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸிங் 7000 இருந்துச்சு. இப்போ இதோட ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் 4700 4900 இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த கேபினட்டை பற்றி பார்த்தோம்னா முன்னாடி ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட்டான மெஷ் பேனல் கொடுத்துருக்காங்க. அதில் A-Dataவோட 3 இன்டாக்ட் ஃபேன்ஸையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இன்னொரு எக்ஸாஸ்ட் ஃபேனையுமே பின்னாடி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக ஏர் ஃப்ளோ ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டை வெர்டிக்கலாக கூட இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்புறம் நம்ம மதர்போர்ட் சப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா இதில் E8X மதர்போர்ட் வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் Z சீரிஸ் மதர்போர்டுக்கு அப்கிரேட் ஆனால் கூட இந்த கேபினெட்டில் நம்மளால் எல்லாமே சப்போர்ட் ஆகும். என் கேபினெட் நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. அப்புறமா கூலிங்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்மளால் 360 mm ஏ வரைக்குமே மவுண்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் நீங்கள் பிகரான i9 ப்ராசஸர் போனால் கூட அதை கூல் பண்ணுறதுக்கு நம்ம மேபி 360 mm ஏயோ இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டைமில் கூட நம்ம இந்த கேபினெட்டை மாற்ற வேண்டிய தேவையே இருக்காது. அப்புறமா கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளால் ரொம்ப நல்லாவே கேபிள் மேனேஜ்மெண்ட் இதில் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் இந்த கேபினெட் உண்மையிலே ஒரு நல்ல கேபினெட் தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த கேபினெட் தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. இங்கே வேறு கேபினெட் கூட சூஸ் பண்ணலாம். எனக்கு பிடிச்சிருந்தனால நான் இந்த கேபினெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஸ்டோரேஜுக்கு நாம கண்டிப்பாக ஹார்ட் டிஸ்க் சூஸ் பண்ண மாட்டோம். எப்போவுமே NVMe PCIe SSD தான் சூஸ் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான் நாம WDயோட ப்ளூ சூஸ் பண்ணியிருக்கோம். இதை விடையுமே ப்ரைஸ் கம்மியாக இன்னுமே நிறைய SSDs இருக்குது. அதாவது ஜிகாபைட்லேருந்து இருக்குது, A-Dataவிலேருந்து இருக்குது. இருந்தாலுமே நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதோட லைஃப் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும் அந்த SSD கூட கம்பேர் பண்ணி பார்த்தா. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸில் எதுவுமே பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளூ வேரியன்ட், அதனால தான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் கூட இப்போ ட்ராப் ஆகி 2700 2900 இதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஓவராலாக இப்போ இருக்க ப்ரைஸிங்கை வச்சு இந்த பில்டை நம்ம பண்ணோம்னா டோட்டலாக இந்த பிசி பில்டோட ப்ரைஸிங் 7300 rupees வரும். ஸோ இந்த ப்ரைஸிங் கம்மியாகும், சம்டைம்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதிகமாகலாம் இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் கம்மியாகிறதுக்கு இன்னுமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் 33,000 இருக்குது. ஆக்சுவலாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் 30,000க்கு கீழே தான் இருக்கணும். ஸோ அந்த ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் நாளில் கம்மியாகிறதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்குது. அதே வேளையில் இதே பிசி பில்டை 60,000 பட்ஜெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு நம்ம ஹெச் சீரிஸ் மதர்போர்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபீச்சர் ப்ரூஃபுக்காக தான் B60 சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் 30 இன்ச் கூட சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா ஹெச் சீரிஸ் மதர்போர்ட் போனால் கூட 8,000 கிட்ட ஆகும். இது 11,000 சம்திங் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காம்பனன்ட்ஸை சூஸ் பண்ணலாம். கேபினட் கூட ஒரு 3,000 கேபினட் கூட போகலாம். இந்த பிரச்சனை இருக்காது. நிறைய கேபினட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் 17,000 பட்ஜெட் இருந்ததுனால தான் நான் இந்த கேபினட்டும் இந்த மதர்போர்டுமே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பில்டோட பெஞ்ச் மார்க் காட்டுறேன். அதாவது இந்த i3 கூட இந்த Arc 770 நம்ம பேர் பண்ணால் எந்த அளவுக்கு FPS கேமிங்கில் கொடுக்குங்கிறத இப்போ கேம் ப்ளே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். Pin had hidden in his closets.
remember. I lost track of you at the party. Yeah, I had to get to the lab. ஸோ நீங்கள் இப்போ பார்த்த எல்லா பெஞ்ச்மார்க்குமே 1080pல அல்ட்ரா மேக்ஸ் செட்டிங்ஸில் ப்ளே பண்ணது. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இந்த சிபியூவால் இந்த கேம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் இன்னும் பெட்டரான சிபியூ பேர் பண்ணிங்கன்னா இன்னும் இதால் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு இந்த சிபியூ கூட 1080pல எந்த கேம்ஸ் வேணாலுமே நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். இன்னும் 2K கேம்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கான மானிட்டர் இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் கூட இதில் நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டியது CPU தான். அதுக்கப்புறமா கூட நீங்கள் 2K மானிட்டர் கூட அப்கிரேட் ஆகலாம். 2K கேம்ஸ் கூட இதால் ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். PC பில்ட் பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா அதுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.